டிக்கெட் ஏற்றியாச்சு, ஒரு பேக்கும் சூட்கேஸும் மட்டும் இருக்கு. இல்ல, அதை நான் போய் எடுத்து வரேன். இதை சரி பண்ணி வைங்க. சரிங்க சார். வாவ், வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர். எப்படி இதை செலக்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு? செலக்ஷன் சூப்பரா இருக்கு. உங்க பிறந்த நாளைக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். என்ன இதெல்லாம்? என்னது? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஓ, ஏய், ஷர்ட். ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்த பத்தாதான், எதுக்கு 2 ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல ஒரு ஷர்ட், உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல ஒரு ஷர்ட். என்ன கவனிச்ச? உனக்கு பிடிச்ச எல்லோ கலர் ஷர்ட் போட்டு தான் நான் இந்த கோயில் போயிட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் என்ன, உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் புடவையை தான் கட்டியிருக்கேன். பாரதி, இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல? கவலைப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வேற வீடு பார்த்து கூட்டி போயிடலாம். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நாம கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்குன்னா எவ்வளவு நாள்? குழந்தை பிறக்கிற வரைக்குமா? அப்படித்தானே வச்சுக்கேன். ஓ, கதிர் தம்பி, நீங்க இப்படி திடீர்னு வீடு காலி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு ரூல்ஸ் இருக்காது, உனக்கு தெரியாதா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, எனக்கு வேற வழி தெரியல. என்னமோ தம்பி, நீ குடி வந்த இந்த 5 வருஷத்துல உன்னால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ரூமையும் நல்லா வச்சிருக்க, அதனால ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு உன்னோட அட்வான்ஸ் பணத்துல எதையும் பிடிக்காம முழுசா கொடுக்கறேன். இந்த வாங்கிக்க. தேங்க்ஸ்மா. ஆமா தம்பி, ரூம் திடீர்னு காலி பண்ண என்ன காரணம்? ஏதாவது படம் எடுக்கிறியா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துருக்காங்களா? சரி, உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். எப்படியோ நல்லா இருந்தா சரி. சரி. அப்புறம் தம்பி, உன்னோட புது அட்ரஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ. யாராவது தேடி வந்தா நான் கொடுப்பேன் இல்ல? வேண்டாமா, நான் எங்க இருக்கேங்கிறது யாருக்குமே தெரிய வேண்டாம். அப்புறம் தம்பி, உன்னோட புது அட்ரஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ. யாராவது தேடி வந்தா நான் கொடுப்பேன் இல்ல? வேண்டாமா, நான் எங்க இருக்கேங்கிறது யாருக்குமே தெரிய வேண்டாம். ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? நான் புறப்படுறேன். சரிப்பா.
என்னம்மா சாவி தேடுறியா? ஆஹா, கதிர் வழக்கமா இங்கதான் சாவியை வச்சுட்டு போவாரு. சாவி இங்க இருக்கு. ஓ, ஆ, சாவியை கொடுங்க. இருந்து வெயிட் பண்ணி கதிரை பார்த்துட்டே போறேன். கதிர் தம்பி வராதுமா, என்னைக்குமே வராது. அது ரூம காலி பண்ணிட்டு போயிடுச்சு. என்னது? கதிர் ரூம் காலி பண்ணிட்டாரா? ஏன்? எதனால? என்கிட்டயே அதுக்கு காரணம் சொல்லல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போச்சு. இங்க இருந்து காலி பண்ணிட்டு அவர் எங்க போனாரு? அந்த அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? வருவாங்க, விசாரிப்பாங்க. கேக்குறவங்களுக்கு சொல்லணும்னு அட்ரஸ் கேட்டேன். யாருக்கும் தான் இருக்கிற இடம் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்காம போயிடுச்சு. அட்ரஸே சொல்லாதவன் போனை மட்டுமா எடுக்க போறான்? கதிர் தம்பி வராது, என்னைக்குமே வராது. அது ரூம காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அட்ரஸே சொல்லாதவன் போனை மட்டுமா எடுக்க போறான்? யாருக்கும் தான் இருக்கிற இடம் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்காம போயிடுச்சு. அட்ரஸே சொல்லாதவன் போனை மட்டுமா எடுக்க போறான்?
ஃபோன் பண்ணிட்டு கதிர் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். சம்டைம்ஸ் நோ ரிப்ளை, இல்லைன்னா ஆன்சர் பண்ணாம கட் பண்ணிடுறான். தொடர்ந்து பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். இரு, கதிர் இப்போ அந்த ரூம்ல இல்ல. ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டான். யார்கிட்டயும் போன இடத்தோட அட்ரஸ கொடுக்கல. ஹவுஸ் ஓனருக்கு இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. சண்டையா எங்களுக்குள்ளயா? நாங்க அந்த டைப் இல்ல. பொதுவா எங்களுக்குள்ள சண்டையே வராது. நான் எதுக்காவது கோச்சுக்கிட்டா கூட கதிர் சமாதானம் பண்ணி அட்வைஸ் பண்ணுவான். கதிர் ரொம்ப மெச்சூர்ட் ஆனவன், ப்ராட் மைண்டட். ஒரு விஷயத்த அவன் எல்லா கோணத்திலையும் மத்தவங்க கோணத்திலையும் பார்த்து யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு பாப்பான். ரொம்ப அமைதியானவன், ஆர்ப்பாட்டம் இல்லாதவன். அப்படிப்பட்டவனா என் கூட சண்டை போடுவான்? நோ சான்ஸ். கிளம்பு கிளம்புப்பா. இப்ப நீ போய் அவளை பார்த்தீன்னா டாக்டர் அவளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு நாள் கூட தேவைப்படாது. இன்னைக்கே நான் அவளை போனமா தான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. சார் என்ன சார்? 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் தெருவில் தான் நிக்கணும்ப்பா. உனக்கு காதல் முக்கியம்னா என் பொண்ணு பாரதி கூட்டிட்டு போ. மீதி இருக்கிற குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எதையாவது தின்னு நாங்க ஒட்டுமொத்தமா செத்து போயிடுறோம். என்னடி சொல்ற? அம்மா பார்க்க கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானா? அப்பா அலோவ் பண்ண முடியாதுன்னு அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டாரா? இதையே இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல. அப்பா, அம்மாவை பார்க்க கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரா? ஆமா, ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் வந்தான். அம்மாவை பார்க்க கூடாதுன்னு நீங்க ஏன் அவரை திருப்பி அனுப்புனீங்க? அம்மா, அப்ப உங்க அம்மாவுக்கு உன்னை கண்டாலே ஆகாது. உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகி கத்துவா, மயங்கி விழுந்துருவா. இந்த நிலைமையில கதிர் போய் பார்த்தானா என்ன ஆகுறது? மறுபடியும் டென்ஷன் ஆகி ஒட்டிக்கிட்டு இருக்கிற உசுறு பொசுக்குன்னு போயிடுச்சுன்னா, அதனாலதான் பார்க்க வேண்டான்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இப்ப என்ன, நான் செஞ்சது தப்புன்னு என்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கியா? இவொருத்தி என்ன சொல்றானே இளவு எனக்கு ஒண்ணும் புரியாது. கதிர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரூம காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு. எங்க இருக்காருன்னே தெரியல. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓ, அப்ப இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வர்றியா? உனக்கு உன் கதிர் முக்கியம், எனக்கு என் பொண்டாட்டியோட உயிர் முக்கியம். அன்னைக்கு நான் உங்க அம்மாவை பார்க்க அனுமதிக்காம இருந்தது அது ஒரு பெரிய அவமானமா போச்சா அவனுக்கு? இது ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம். இத போய் பெருசுபடுத்தி உங்ககிட்ட சொல்லாமலே ஓடி போயிட்டானே. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே சண்டை போட்டு பிரிஞ்சு போறவன் நாளைக்கு கல்யாணம் ஆனது உன் கூட காலம் பூரா குடும்பம் நடத்துவானா? பாருமா, குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்குதான் செய்யும், பிரச்சனையும் இருக்குதாம செய்யும். அப்போ இதே மாதிரி உன்னை நடுத்தரில் விட்டுட்டு தான் போயிடுவானா? இப்ப புரியுதுமா? ஐயா ஜாலிக்காக ஒரு டைம் பாஸ்க்காக உன்னை காதலிச்சிருக்காரு. 3 வருஷமா உங்க கூட ஜாலியா ஊர் சுத்தியாச்சு. இப்ப தம்பிக்கு போர் அடிச்சிருச்சு போல இருக்கு. உன்னை கழட்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. இதையே காரணம் சொல்லி தூர கிளம்பிட்டாரு. நல்ல வேலைமா, கல்யாணத்துக்கு முந்தைய அவன் கோணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தப்பிச்சும் பொழைச்சோம்னு சந்தோஷப்பட்டுக்க. கதிர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பவும் அப்பா அவமானப்படுத்தினாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்லையும் அவமானப்படுத்திருக்காரு.
ஒருவேளை அந்த கோவத்துல தான் கதிர் எங்கேயோ போயிட்டானோ கடவுளே